நான் சொல்றேன் திருப்பி சொல்றேன் சிரிக்காரா சிரிக்காரா என்னை பார்த்தா அதான் வடிவல் பார்த்த மாதிரி என்ன யார் பிடிக்கிறாரு ஆடாது பிடிங்க உனக்கு போறேன் சொல்லு சித்தப்பு ஒரு மாதம் அவனுக்கு சொல்லி போன் போட வரேன்னு சொன்னா சரி மகாராஜா என்னுடைய பேர் வழி என்ன சத்தியார் வர்க்கம் வருகன்னு சத்தியார் வர்க்கம் உலகத்துல எத்தனையோ ஜாதிகள் இருக்கிறது ஆமா ஆனா இப்பெல்லாம் ஜாதி பத்தி பேசக்கூடாது கண்டிப்பா சொல்றாங்க ஆமா நியாயம்தான் பேசக்கூடாதா நான் கேட்கறது என்னன்னா ஜாதியை பத்தி யாருமே பேசக்கூடாது ஜாதியை பேசக்கூடாது வன்முறை ஆகுதுன்னு சொல்றாங்க எதை பேசுறாங்க ஆமா பிள்ளைங்களையும் ஸ்கூலுக்கு கொண்டு போய் பாடசாலை சேர்த்துறாங்க எந்த குளத்துக்கு சேர்ந்தவங்க கேட்டு தானே சேர்த்துறாங்க கண்டிப்பா அது கவர்மெண்ட் தானே அவர் கவர்மெண்ட் ஜாதி பத்தி பேசக்கூடாது தவறு அவங்க பண்ணலாம் அது யாரும் கேட்கக்கூடாது சட்டம் போட்ட மாதிரி நாம பண்ண மாட்டோம் சரி அப்ப என்னுடைய குலம் சத்தியார் வர்க்கம் சத்தியார் வர்க்கத்தில் தோன்றியது யார் தெரியுமா என் தந்தையான ராமலிங்க செட்டியாருக்கும் என் தாயான இந்திரையான அம்மையாருக்கும் முதல் ஆண் பிள்ளையாக பிறந்தேனே நீங்க என்னுடைய பேர் வழி என்ன நாட்டு மக்கள் நலம் கருதி நல்ல ஆட்சி புரிய வேண்டும் அப்படி உதாரணமாக நல்ல மகாராஜா என்று என்னை சுற்றினார்கள் என் பேர் என்ன நாடு பொட்டன் நல்லெண்ண மகாராஜா என்று யாரும் அறிய வேண்டும் அப்படியே ஆகட்டும் மகாராஜா எல்லாரும் வேண்டி கை தட்டுங்க ஆட்டம் முடிஞ்சிச்சு நீங்க போய் தூங்கலாம் நானும் போய் தூங்குறேன் இப்போ ஒரு ஊருக்கு போனா என்ன ஊரு பேர் என்ன உங்க பொண்ணு பேர் என்ன அப்ப அதுக்கு டீ எடுத்து முடி விட்டுறாங்க இந்த மாதிரி சாப்பாடு போட்டா பேர் சொன்னா நாமளும் பேர் இருந்தா அவனுக்கு தூங்கிடலாம் இது அது இல்லடா இன்னொரு நமக்கு வேலையே 6 மணி வரைக்குமா சொல்லு மகாராஜா நாடு போட்டும் நல்ல மகாராஜா என்று தெரிவித்தார் சரி என்னுடைய நாடு இந்த திசையில் இருக்கிறது என்ன திசை தென் காசுமாபுரிய பரிபாலம் செய்து வரக்கூடிய நல்ல மகாராஜா என் தாய் தந்தை இந்திராணி அம்மையாரும் ராமலிங்க செட்டியார் இருவர்களும் நான் என்னை மட்டும் பெற்றிருக்கவில்லை என்னுடன் பிறந்த என் சகோதரி அருமையான பெண் ஆசிக்கு ஒண்ணு ஆமா ஆமா இல்லையா அதை போல என்னுடைய தங்க பேர் என்னன்னு கேட்ட ஒரே நட்சத்திரம் பாரு நல்ல மகாராஜா நற்குணசேகரி நல்ல தங்கால் என்னுடைய தங்கை நீங்க அப்படி பேர் வச்சுக்கிறீங்க இப்பெல்லாம் எப்படி பேர் வைக்கிறாங்க தெரியுமா ஏ மினியாப்பா ஏ மரியாப்பா ஏ மினிசாமி ஏ சுனிசாமி அதெல்லாம் கூட பரவாயில்ல சாமி அப்ப வச்சாங்க இப்ப வைக்கிறாங்க பேருக்கு ஒரு பேரு வாயில் என்னுடைய நாட்டு மக்கள் நடைமுறை இருக்க வேண்டும் என்று எப்படி ஆட்சி புரிந்தவரின் தந்தைக்கு பிறகாக எப்படி சொல்லுங்க என்னுடைய நாட்டு மக்கள் மேல் மக்கள் தந்தையார் என்று அறநெறி தவறாமல் நீதி நாட்டு மக்களுக்காகவே ஆட்சி புரிந்து வந்தாரோ அதுக்கு ஒப்பட்டு என் தந்தை பேரை காப்பாற்ற வேண்டும்
வேண்டும். ஆமா நாட்டு மக்களிடத்தில் நல்ல பேரு நல்ல மகாராஜா நான் எடுக்க வேண்டும் என்று ஆமா 6 பங்கில் 1 பங்கை தனக்கு எடுத்துக்கொண்டு 5 பங்கு என்னுடைய நாட்டு மக்களுக்காக என்ன குறையாத குறைய நிறைய செய்து ஆட்சி புரிந்து வரக்கூடிய நல்ல மகாராஜன் ஐயா, என்னுடைய மக்கள் மன்னனுக்காக மக்கள் கிடையாது. மக்களுக்காக தான் மன்னன். மக்களாக தேர்ந்தெடுக்கக்கூடியவர்தான் மன்னன். இன்றும் சரி மக்கள் திருப்பு அதை போல என்னுடைய நாட்டு மக்களுக்கு ஆட்சி புரிந்து வந்தால் என்னுடைய தங்கை என்னிடத்தில் பெற்று சில வயதிலே என் தாய் தந்தை 20 இறந்து போய்விட்டார். என் தங்கைக்கு தெரியாது, நல்ல தங்காளுக்கு தாய் தந்தை இருந்து தெரியாது, அவனுக்கு தெரியாது. அந்த நேரத்தில் முதற்கொண்டு என் தாய் தந்தையும் இறந்தது என் தங்கைக்கு தெரியாமல் நாள் ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணம் விடாமுயற்சியாக கண்ணில் ஒரு பூச்சொல்ல எப்படி ஒரு உறுத்துகிறதோ தன்னை போல பட்டுப்படுத்தி புத்தி சொல்லி இப்படித்தான் ஒரு பெண் பிள்ளை வாழ வேண்டும் என்று வளர்த்து வாழைப்பேர் அடைந்திருக்கிறேன். கண்டிப்பா இல்லையா? உண்மை. அப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? பருவம் அடைந்த பெண் பிள்ளையே பேறுபட்ட ஆண்டியா இருந்தாலும் சரி, அரசனா இருந்தாலும் சரி, அரண்மனை வச்சு கூடாது. கண்டிப்பா பருவமடைந்த ஒரு பெண் பிள்ளை பிறந்தவருக்கு சதம் கிடையாது. உண்மை. அடுத்த ஆண்மகன் இடத்துல திருமணம் செய்து கொண்டு போய் அந்த பெண்ணானவர் தாய் அடைந்து சுகபோகமா புகுந்த வீட்டில் வாழ்ந்தா மட்டுமே பெற்ற தாய் தந்த வீட்டுக்கு பெருமை. கண்டிப்பா சட்டத்தில் வீச்சு வச்சிருக்க முடியாது. ஆமா. அடி வயிற்றில் நெருப்பு கட்டுறதை போல நான் அதாவது தவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமா. காரணம் என்ன? என்ன காரணம்? எனக்கு எந்த சொந்த பந்தமும் தெரியாது. எந்த சொந்த பந்தமும் போனது கிடையாது. ஆண்டவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்ன? பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடணுமா? கண்டிப்பா. கோத்திரம் அறிஞ்சா பெண் எடுக்கணுமா? உண்மை. குளங்கோத்திரால் பெண் எடுத்தா தேர்மாயிராது. கண்டிப்பா. அதனால எந்த எனக்கு சொந்த பந்தம் இல்லாதபடினால் என்னை தேடி எந்த சொந்த பந்தம் வந்தது கிடையாது. நானும் எந்த சொந்த தேடி சென்றது கிடையாது. அப்படி இருந்தாலும் எனக்குன்னு ஒரு ஆசை. ஆமா. என்ன ஆசை? எனக்கு அது ஆயிடுச்சேன்னு கேட்டியா? என்ன ஆசை? எனக்கு அது ஆயிடுச்சா இல்லையான்னு கேட்டது. ஆயிடுச்சே இல்லையா? ஆயிடுச்சா என்ன ஆகலையா? அதுக்குதான் அது தெளிவுபட்டு பேசுறது. நீ நான் பேசணுமா? திருமணம் ஆச்சா ஆச்சா இது கேட்க சொன்னேன். எனக்கு திருமணமாக இருக்கிறது, மனைவி இருக்கிறார், திருமணமாகி நீண்ட நாளாகிறது. முன்னோர்கள் செய்த கரும வினைகளோ நான் செய்த பாவ பிணைகளோ ஒரு புல் பூச்சி கூட கிடையாது. குழந்தை இருக்கு. உங்களுக்கு புண்ணியம் இல்லையா? குழந்தை இல்லை. கொட்டு பூச்சி மகனே. இல்ல இல்ல போல ஊச்சி பூச்சி. சரி சரி. நீண்ட நாளாவே திருமணம் கிடையாது. ஆமா. அப்படி இருந்தாலும் என் தங்கையை ஒரு புதிச்சம் சொல்லியாக நான் பாதுகாத்து. ஆமா. மனைவி என்னன்னு கேட்டு என்ன? அலங்காரம். அமைதியான பேரு, அழகான பேரு, அலங்காரம். என்னுடைய மனைவி நல்ல மனைவி பேரு என்ன? அலங்காரம். அலங்காரம். அப்படி இந்த நாள் என் மனைவியான அலங்காரத்தை அழைத்து ஆலோசனை பேசணும். சித்து நான் சொன்னது அழைச்சு